கோயில் நிலத்தினுடைய பிரச்சனைகளை வீடு வீடா கொண்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. அயோக்கிய பசங்களை பிரச்சனையே ஆனது உன்னாலதான், பிரச்சனையை உருவாக்குனதே நீங்க தான், பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். நீங்க ஆட்சியில் இருக்கும் போது ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நேற்று கூட இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு சட்ட உதவிகள் செய்யப்படுது. என்ன சட்ட உதவி செய்ய முடியும்? நாங்க வக்கீல வச்சா எங்களுக்கு வக்கீல் உதவி செய்ய போறாரு, நீங்க என்ன சட்ட உதவி செய்ய போறீங்க? அரசாங்கத்துல நாங்க முடிச்சு கொடுப்போம்னு சொல்றதுக்கு திறமை இல்லை, அரசாங்கத்தில் நாங்க செய்து கொடுப்போம்னு சொல்வதற்கு திறமை இல்லை. எல்லாம் கடந்து போகும்போது தோல்வியினுடைய வெளிப்பாடு அவங்க கண்களில் தெரிகிறது, அவருடைய பேச்சுல தெரியுது. தோத்து போறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம ஜெயிக்கக்கூடியவங்க, நம்ம மட்டும்தான் ஜெயிக்கக்கூடியவங்க. எல்ஜிபி பெட்ரோல் பங்க விலைக்கு வாங்கலாமா? அங்க இருக்கக்கூடிய அந்த சுக்காலூர் பைபாஸ் தாண்டி பஸ் ஸ்டாண்டு கொண்டு போறேன்னு நம்ம திருவிழாவுக்கு, வீரப்பூர் திருவிழாவுக்கு செட்டு போடுற மாதிரி செட்டை போட்டுட்டு நாளைக்கு கொண்டு பஸ் நிறுத்துறேன்னு சொல்லி சுத்தி ஒரு 300 ஏக்கரை விலைக்கு வாங்கி குமிச்சு வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு வரும் பஸ் ஸ்டாண்டு வரும் பஸ் ஸ்டாண்டு வரும்னு இளவு காத்த கிளி மாதிரி காத்திருந்து வீட்டுக்கு போனதுதான் மிச்சம். இப்பயும் சொல்றேன், வாழ்நாளில் உங்களால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, நாமும் முதலமைச்சர் தளபதியுடைய இக்கு கோட்டை என்பதை இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள், அன்பு சொந்தங்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்ம ஓட்டு கேட்டோம்னா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். சில பேர் ஓட்டு கேட்டாங்கன்னா உரிமையில பேசி ஓட்டு கேட்கறாங்க. சில பேர் நெஞ்ச பொழந்துன்னு சொல்றாங்க. எனக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் அட்டாக் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போனா நெஞ்ச பொழந்துதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. வேற எப்படி செய்ய போறாங்க? சராசரியா எல்லாத்துக்கும் செய்யற அறுவை சிகிச்சை தான் எனக்கும் செஞ்சாங்க, நானும் அதுக்கான சிகிச்சை தான் எடுத்துக்கிட்டேன். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கணும். அந்த பேச்சை மீறி எல்லாம் கடந்து போகும்போது தோல்வியினுடைய வெளிப்பாடு அவங்க கண்களில் தெரிகிறது, அவருடைய பேச்சுல தெரியுது. தோத்து போறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம ஜெயிக்கக்கூடியவங்க, நம்ம மட்டும்தான் ஜெயிக்கக்கூடியவங்க. இன்னும் என்னென்னமோ பேசியிருக்காங்க. என்ன வேணாலும் பேசுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுங்க, எல்லாம் மீறி பேசுங்க, வரம்பு மீறி பேசுங்க. உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும், செயல்பட ஒண்ணுமே தெரியாது. செயல்பட்டு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. ஏதாவது பேசுகின்ற பொழுது கரூருக்கு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லி பேசி இருந்தால், அரசியல் இருக்கின்ற பொழுது இதெல்லாம் செய்திருக்கிறோம் என்று வாக்கு சேகரிப்பதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். எதையும் சொல்லாமல், பட்டியலிடாமல், சாதனைகளை சொல்லாமல், ஒருமையில் பேசி, குறிப்பாக தரக்குறைவாக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக இன்னும் நிறைய பேசுங்க, எனக்கு நல்ல விளம்பரத்தை தேடி கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். நம்ம முதலமைச்சர் சொல்ற மாதிரி மோடி அவர்களே நிறைய முறை தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நீங்களும் நிறைய முறை கரூருக்கு வாங்க, நிறைய எங்களை பேசுங்க. என்னெல்லாம் பேசுறீங்களோ அந்த அளவிற்கு எங்களுக்கு வெற்றிக்கு அதிகமான வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி, 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். சுதந்திரம் பெற்ற காலம் முதல் 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை பெற்ற ஒரே அரசு, வழங்கிய ஒரே அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் நன்றியோடு நினைத்து பார்த்திட வேண்டும். இதுவரை நான் பார்த்ததில்லை. 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 5 ஆண்டுகளில் 5000 கோடி வளர்ச்சி திட்டம் என்பதை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே நம்முடைய மாவட்டம், நம்முடைய மாநகர பகுதிகள் மிக செழிப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. ஒரு முறை ஒரு நண்பரை சந்திக்கின்ற பொழுது சொன்னார்,
கரூர் மாநகராட்சியில் எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் அழகான தார் சாலை வெள்ளக்கோடு போட்டு மிக சிறப்பாக இருக்கிறது என்று கேட்டார். அதை வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எங்களுடைய முதலமைச்சர் என்று அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அந்த அளவிற்கு நிதிகளை தந்தவர் முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் தொகுதி மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக 287 கிலோமீட்டர் அளவிற்கு தார் சாலை அமைக்கக்கூடிய பணிகளும் 102 கிலோமீட்டர் அவர்களுக்கு மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகளுக்கும் குடிநீர் திட்ட பணிகளுக்கு 26 கோடி ரூபாய் நிதிகளும் கட்டிடம் கட்டுவதற்கு 108 கோடி ரூபாய் நிதிகளையும் தெருவிளக்குகளுக்கு 15 கோடி ரூபாய் காவிரி குடிநீருக்கு 245 கோடி ரூபாய் பாதாள சாக்கடைக்கு 485 கோடி ரூபாய் என ஒட்டு மொத்தமாக 1140 கோடி ரூபாய் அளவிற்கு மாநகராட்சிக்கு நிதிகளை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கலைஞர் புதிய பேருந்து நிலையத்தை தந்து அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை முடித்து துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களை திறந்து வைத்து நாம் இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய இந்த சாலை இருக்கிறதே, இந்த சுங்ககேட் பகுதியிலிருந்து நம்முடைய வெங்கக்கல்பட்டி வரை செல்லக்கூடிய சாலையினுடைய விரிவாக்கத்திற்காக 29 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். திருமணலில் தொடங்கி சிக்காலியூர் வரை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சாலை அமைக்கக்கூடிய பணிகள் மிக சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன. 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குறிப்பாக மினி ஐடி பார்க் அமைப்பதற்கான நிதிகளை தந்து அந்த பணிகளை அடிக்கல் நாட்டி நம்முடைய முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வைத்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையிலே ஒரு அறிவியல் பூங்கா, திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்திலே மாவட்ட நூலகத்திற்கான கட்டிடங்கள், கரூர் காமராஜ் மார்க்கெட்டிலே வணிக வளாக கட்டிடங்கள், சுங்ககேட்டிலே அரசு இசைப்பள்ளிக்கு சொந்த கட்டிடங்கள், வெங்கமேட்டிலே மீன் மார்க்கெட்டிற்கு சொந்த கட்டிடங்கள், இப்படியான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தந்து அந்த திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும். இந்த கரூர் மக்களுடைய எண்ணங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்த முதலமைச்சருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை ஒரு மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் அன்போடு வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அரசு செய்ய வேண்டிய திட்டங்கள், இங்க மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, ஒவ்வொரு வார்டுக்கும் நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சோம், எத்தனை கோடிக்கு வேலைகளை செய்திருக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய 36வது வட்டத்தில் 44 கோடி ரூபாய்க்கும், 37வது வட்டத்தில் 6 கோடியே 20 லட்சத்திற்கும், 42வது வட்டத்தில் 8 கோடிக்கும், 43வது வட்டத்தில் 4.33 கோடிக்கும், 44வது வட்டத்தில் 11 கோடிக்கும், 45வது வட்டத்தில் 4 கோடிக்கும், 46வது வட்டத்தில் 8 கோடி அளவிற்குமான பணிகள், 47வது வட்டத்தில் 8 கோடி, 48வது வட்டத்தில் 20 கோடி ரூபாய் அளவிற்கு நம்முடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் மாநகராட்சியின் சார்பில் சிறப்பான பணிகளை முன்னெடுத்து நாம் முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றோம். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்த பணிகளை நாம் பட்டியலிட்டு சொல்கின்றோம். அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் அரசுடைய 2.0 ஆட்சியில் இன்னும் முழுமையாக பணிகளை நாம் செய்து நம்முடைய கரூர் மாவட்டம் என்பது தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக, தொகுதிகளில் முதல் தொகுதியாக, வளர்ச்சி பெற்ற தொகுதியாக, முழுமை பெற்ற தொகுதியாக மாற்றிடும் அளவிற்கு மிக சிறப்பாக உங்களில் ஒருவராக இருந்து உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அருகாமையில் இருக்கின்ற பெருமாள் கோயில் தான் அவர் அறங்காவலர் குழு தலைவராக பணியாற்றினார். அண்மையிலே நடைபெற்ற கும்பாபிஷேக திருவிழாவை முழுமையாக முன்னின்று சிறப்பாக பணிகளை செய்து நிறைவேற்றி கும்பாபிஷேகை நடத்தி காட்டியவர் அண்ணன் ஆசி தியாகராஜன் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு எடுத்து சொல்கின்றேன். இயற்கையிலேயே வசதியானவர். நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல 1.5 ஏக்கர் நில காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. அதுக்கு நிலவரமா இருக்கிற எல்ஜிபி பெட்ரோல் பங்கு பத்தி நான் சொல்லல, அதை பத்தி நான் சொல்லல. அதெல்லாம் யாரு வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க, எங்கிருந்து வாங்கினாங்கன்னு தெரியும். எனக்கோ தியாகராஜனுக்கோ எல்ஜிபி பெட்ரோல் பங்கு வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல.
அந்த எண்ணம் எங்களுக்கு எப்பவும் வராது. ஒரு காலம் நாங்கள் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நாங்கள் எதிர்பார்ப்பது, நாங்கள் நினைப்பது, இங்க இருக்கக்கூடிய தாய்மகள் கரூர் தொகுதி மக்களுடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்தால் அதுவே வாழ்நாளில் நாங்கள் சம்பாதித்த பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். 50 வயதாகிறது. பொது வாழ்வுக்கு 30 வருடங்களை கடந்திருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினராக 20 ஆண்டுகளை கடந்து 21ஆம் ஆண்டிலே அடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். வாழ்நாளில் நான் சம்பாதித்த ஒரே சொத்து இங்க இருக்கக்கூடிய கரூர் தொகுதி மக்களுடைய, மாவட்ட மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று வாழ்நாள் முழுக்க அவரோடு பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை தந்த இந்த உலகத்திற்கு என்னை அடையாளம் காட்டிய என் கரூர் மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றியுள்ளவனாக பணியாற்றினால் அதுவே நான் வாழ்க்கையில் செய்த பெரும் பாக்கியமாக எண்ணி அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் அவர்கள் என்னை கோவையிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இங்கே அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். 2 பேரும் வேற வேற நினைச்சாங்க. 2 பேரும் ஒருத்தர் தான், ஒரு முகம்தான் வேற வேற. ஆனால் இருவரும் ஒருவர் தான். நாம் என்ன பணிகளை செய்தோமோ அதே பணிகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் மிக சிறப்பாக செய்து முடிப்போம், செய்து கொடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி நிதியாக இருக்கட்டும், மருத்துவத்திற்கான தேவைகளாக இருக்கட்டும், குழந்தை செல்வங்களுக்கான தேவைகளாக இருக்கட்டும், அனைத்தையும் கடந்த காலங்களைப் போல மிக சிறப்பாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நாம் சிறப்பாக செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு அரசியல்வாதி என்பது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்பது மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கான தேவைகளை நாம் நிறைவேற்றினால் நிச்சயம் மக்கள் அடுத்த முறை நம்மை தேர்ந்தெடுப்பார்கள். கடந்த காலங்களில் இருந்தவர்கள் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு எல்ஜிபி பெட்ரோல் பங்க விலைக்கு வாங்கலாமா, அங்க இருக்கக்கூடிய அந்த சுக்காலூர் பைபாஸ் தாண்டி பஸ் ஸ்டாண்டு கொண்டு போறேன்னு நம்ம திருவிழாவுக்கு, வீரப்பூர் திருவிழாவுக்கு செட்டு போடுற மாதிரி செட்டை போட்டுட்டு நாளை கொண்டு பஸ் நிறுத்துறேன்னு சொல்லி சுத்தி ஒரு 300 ஏக்கரை விலைக்கு வாங்கி குமிச்சு வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு வரும்னு இளவு காத்த கிளி மாதிரி காத்திருந்து வீட்டுக்கு போனதுதான் மிச்சம். இப்பயும் சொல்றேன், வாழ்நாளில் உங்களால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய எட்டு கோட்டை என்பதை இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள், அன்பு சொந்தங்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் ஆதரவளிக்கின்ற உங்களிடத்தினுடைய அன்போடு கேட்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெற செய்வீர் அண்ணன் ஆசி தியாகராஜன் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொரோனா காலம்னு ஒண்ணு வந்துச்சு. வரும்போது அப்ப இந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க. ஒரு 5 வருஷம் நான் இடையில அரவக்குறிச்சிக்கு எம்எல்ஏ போக வேண்டிய சூழல், அது ஒரு விபத்து. அப்ப கட்சி ஆபீஸ் கூட முழுமையா நம்ம திறந்து வச்சு 24 மணி நேரமும் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்சி அலுவலகமாக திமுக ஆபீஸ் செயல்பட்டுச்சு. ஆனா 6 மாசம் அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ ஆபீஸ் பூட்டியே கிடந்தது. யாரை பத்தியும் சிந்திக்கல, யாருக்கும் உதவிகள் செய்யல, எதை பத்தியும் நினைக்காதவங்க தேர்தல் வந்துருச்சுன்னு ஒண்ண கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு கூட காலையில சொன்னாங்க, கோயில் நலத்தினுடைய பிரச்சனைகளை வீடு வீடா கொண்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. அயோக்கிய பசங்களை, பிரச்சனையே ஆனது உன்னாலதான், பிரச்சனையை உருவாக்குனதே நீங்க தான், பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். நீங்க ஆட்சியில் இருக்கும் போது ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீதிமன்றத்தில் உங்களுக்கு சொந்தமான உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய RSS இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஒரு மனுவை தாக்கல் செய்கின்றார். அந்த மனுவிற்கு அரசின் சார்பில் ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்கின்றார்கள். அது கோயிலிடம் என்பதை அரசின் சார்பில் பதில் மனுவை தாக்கல் செய்ததால் ஏற்பட்ட விளைவு இன்று அது முத்தி போய் நிற்கிறது. அந்த முத்திய பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். என்னை விட அந்த கோயில் நல பிரச்சனைகள் அந்த தியாகராஜனுக்கு முழுசா தெரியும், ரொம்ப முழுசா தெரியும். அந்த அளவுக்கு அதில் அவர் முழுமையாக தெரிந்து கொண்டவர். ஆகையால் இந்த கோயில் நல பிரச்சனைகளை பற்றி மட்டும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய வேட்பாளர்கள் சொல்லுகின்ற பொய்யான கருத்துக்களை, உண்மைக்கு மாறான கருத்துக்களை, மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும், அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு சொல்லுகின்ற கருத்துக்களை யாரும் நம்ப வேண்டாம், யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர் அனைவருடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இனாம் நிலங்கள், கோயில்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக பிப்ரவரி மாதமே
அதற்காக 2 டிஆர்ஓக்களை கொண்டு 2 குழுக்களை முதலமைச்சர்கள் நியமித்திருக்கின்றார்கள். ஆனா அதிமுக தேர்தல் வாக்கில் இப்பதான் நாங்க நிறைவேற்றி வரக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். நாங்க நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, சட்ட உதவிகள் செய்யப்படுகிறது. என்ன சட்ட உதவி செய்ய முடியும்? நாங்க வக்கீல வச்சா எங்களுக்கு வக்கீல் உதவி செய்ய போறாரு, நீங்க என்ன சட்ட உதவி செய்ய போறீங்க? அரசாங்கத்துல நாங்க முடிச்சு கொடுப்போம்னு சொல்றதுக்கு திறமை இல்ல, அரசாங்கத்தில் நாங்க செய்து கொடுப்போம் சொல்வதற்கு திறமை இல்ல. சட்ட உதவிகள் செய்யறாங்க. நல்ல வக்கீலை வைத்திருக்கின்றோம், நல்லபடியாக நாங்கள் முடித்துக் கொடுப்போம். முடித்துக் கொடுக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு, அவருடைய முதலமைச்சர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிபட சொல்கின்றேன். நிச்சயமாக இங்கே நான் பெருமாள் கோயில் அடிவாரத்தில் நின்று சொல்கின்றேன், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இனாம் கோயில் நிலங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கும். அதை நிச்சயம் நாங்கள் முடித்துக் கொடுப்போம் என்ற உறுதியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 5 ஆண்டுகள் செய்த வளர்ச்சி திட்டங்களோடு, இந்த 5 ஆண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய நலத்திட்டங்களோடு இன்னும் நம்முடைய மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு மாவட்டமாக சிறந்து விளங்க வேண்டும். கரூருக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை தந்த முதலமைச்சருடைய பொற்காலாட்சி தொடர்ந்து நாம் இங்கே வாக்களித்து மிக சிறப்பான ஒரு வெற்றியை உருவாக்கிட வேண்டும். ஆனால் இந்த மேற்கு பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை வாக்காளர் பெருமக்களிடத்திலும் அன்போடு கேட்கின்றேன், வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் அண்ணன் ஆசி தியாகராஜன், வாக்களிப்பீர் உதயசூரியன் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், தோழமை இயக்க நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்